யசோதரா அத்தியாயம் 6. தகிக்கும் தழல். சாரதி அறையின் உள்ளே பிரவேசிக்க, சாரதி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? விரைந்து கூறு என்றார் அரசர். அரசே, மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த செய்தியை கூறுவதற்கு முன்பு நான் மடிந்திருக்க வேண்டும். இளவரசர் ஆணையிடாமல் இருந்தால் நான் நதியில் மூழ்கி உயிரை மாய்த்திருப்பேன். அது தேவையற்றது சாரதி. விதியை மாற்ற யாரால் இயலும்? நீ இளவரசர் கூறிய செய்தியை விரைந்து கூறு என்றார் அரசர். அரசே, இளவரசர் நம் அனைவரையும் பிரிந்து செல்கிறார். அவர் தான் துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன், இந்த உலக நியத்தியின் உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினார். காவி உடை அணிந்து வனத்தில் தவம் புரியச் செல்வதாக கூறினார் அரசே என்றான் சாரதி. மகனை சித்தார்த்தா, உன் மீது நான் எத்தனை அன்பு கொண்டேன். எதற்காக இவ்வாறான முடிவு மேற்கொண்டாய்? நீ மணிமுடி சூடி ராஜ்யம் ஆள வேண்டும் என ஆசை கொண்டேனே. காவி உடை அணிவதை நான் காண வேண்டாம் என்று கூறாமல் புறப்பட்டாயா என்று புத்திர பாசம் கண்களை மறைக்க அழுது கதறினார் அரசர். சாரதியின் வார்த்தைகளை கேட்ட யசோதராவின் நிழலும் தன் வதனம் எரிக்கும் தழலென மாற அவளது அதரத்தில் வார்த்தைகளும் வற்றி போனது. வேறு ஏதாவது கூறினாரா இளவரசர் என்று அரசர் கேட்க, அரசே, அவர் தவம்புரிய செல்வதாகவும் தன்னுடைய தேடல் முடிவடைந்த பிறகு கபிலவஸ்து வருவதாக கூறினார் என்றான் சாரதி. மகனே, நான் என்ன தவறிழைத்தேன்? எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? யசோதரா என்ன தவறிழைத்தாள்? அந்த பிஞ்சு பாலகன் ராகுல் என்ன தவறிழைத்தான் மகனே? இந்த சிறு வயதில் அவன் தன் தந்தையை பிரிந்து எவ்வாறு வாழ்வான் என்று மனவேதனையில் வருந்தினார் அரசர். யசோதரா தன் அந்தப்புறத்து தோழிகளின் தோள்களில் சாய்ந்து அழுதாள். பின் அரசர், யசோதரா, வருத்தம் வேண்டாம் மகளே. என் மகன் உலக நன்மைக்காக சென்றுள்ளான். அவனுடைய தேடல் முடிந்தவுடன் திரும்பி வந்து விடுவான். அவனுக்காக கபிலவஸ்து என்றும் காத்திருக்கும் என்றார். இருவரும் இளவரசரின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினர்.